கங்காவும் குமரனும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கலாம்னு நினைக்கும்போது, ஐயோ! இதெல்லாம் எப்படி நம்ம போட்டு நடக்க முடியுமா? செய்ய முடியுமா? அதுவும் இவ்வளோ பேர் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே நிவின் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதான் மட்டும்தான் நான் ஜெயிக்க முடியும். நான் சொல்கிற மாதிரியே நடங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக 2 பேர் நடக்கிறாங்க. குமரன் சரியாக நடக்காதால அதுக்கப்புறம் குமரன் கிட்ட இப்படி நடக்கணும் ஸ்டைலானோன்னு அவரும் நடக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு கங்கா குமரனும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எங்கே வரப்போகிறாங்க? அவங்க அப்போவே வந்து இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். அதை கேட்டு காவேரி அதிர்ச்சிட்டு, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அவங்க வந்து மாடலே கூட்டிகிட்டு வரல, அப்புறம் அவங்க எப்படி வர முடியும்? இதுக்கு மாடல் தேவைன்னு கூட அவங்களுக்கு தெரியாதான். சே இது மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. சரியானவங்களா இருக்காங்க. நீங்கள் பாருங்கள் எனக்கு ரொம்ப பேசுகிறீங்க சொல்லிட்டேன். ஆமாம் பின்ன என்ன, எதுவுமே தெரியாமல் வந்து கலந்துக்கணுன்னா எப்படி முடியும்? எதுவும் தெரியல, ஆனால் வந்து உனக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் பயங்கர வாய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் என்னை பற்றி பேசுகிறீங்க, குடும்பத்தை பற்றி பேசாதீங்க, தேவையில்லைலாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. கண்டிப்பாக என் அக்கா மாமா எப்படி கலந்துப்பாங்க? மாடலில் தான் கலந்துப்பாங்க. அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களே வந்து ஓனர்ஸே வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கங்கா பொட்டிக்ஸோட ஓனர் வந்து வராங்க அப்படின்னோடனே 2 பேருமே அவ்வளோ அழகாக சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு செம்மையாக வராங்க. அதை பார்க்கும்போது விஜய்க்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாரு. காவேரி வந்து விசில் அடித்து கை தட்டி பயங்கரமாக ஆரவாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சூப்பராக வந்து நடந்து வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ ரிசல்ட் அறிவிக்கிற நேரம் வந்துச்சு அப்படின்னோடனே உடனே வந்து என் அக்காவும் மாமா தான் வின் பண்ணுவாங்க, கடவு கண்ணின்று வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சூர்யா வந்து மேடைக்கு வாங்க அப்படி சொன்னால் சூர்யா போகிறாரு. அடுத்து வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னொன்னே பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாரு. பார்த்தா வந்து கங்காவும் குமரனும் தான் வின் பண்ணியிருக்காங்க. உடனே வந்து யார் வந்து வின்னர்னா கங்காவும் குமரனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. கங்காவும் குமரன் அப்படியே பார்க்குறாங்க. விஜய் வந்து கங்க்ராட்ஸ் அப்படின்றாரு. உடனே வந்து பார்த்து இவர் எப்படி பேசினா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கா வந்து விஜயை பார்த்து மறைக்கிறாங்க. விஜய் அமைதியாக இருந்துடுறாரு. அடுத்து வந்து வின்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஷீல்டு அது எல்லாமே கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே காவேரி ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து விஜய் வந்து கீழே வராரு. வந்தோடனே வந்து நான் நினச்சி கூட பார்க்கலன்னு என் அக்கா வந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதா அவங்க டேலண்ட் என்னன்னு? அவங்கள ரொம்ப ஓவராக வந்து ஓட்டுனீங்க, இப்போ புரியுதா யார் டேலண்ட்டுன்னு? எப்படி ஜெயிச்சாங்க பாருங்கள். ரொம்ப ஓவராக பேசுகிற காவேரி, நான் ஓவராக பேசுகிறேன்னா நீங்கள் தான் ஓவராக பண்ணுறீங்க புரியுதா? அவங்கள எப்போ பார்த்தாலும் ஏளனமாக நினச்சிங்க, இப்போ பார்த்தீங்களா உங்கள் கையாலேயே நீங்கள் கொடுக்க வச்சுட்டாங்க உங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னோடனே அப்படியே வந்து சரி ஓகே நான் வரேன் அப்படி சொல்லி போகிறாரு. பார்த்தியா நடுவு பார்க்குறாரு, இவரை விடவே கூடாது, நல்லா கலாச்சி தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பின்னாடியே போகிறாங்க. இங்கே கங்காவுக்கு போகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் தான் வின் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கேயும் நடந்து காட்டுங்களேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் கேட்குறாங்க. சரி நாங்கள் நடந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் குமரோட அழகாக வந்து அந்த ஃபேஷன் ஷோவில் நடந்த மாதிரி அவ்வளோ அழகாக நடந்து காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே சமடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கங்காவை. எல்லாத்துக்கும் காரணம் கங்கா தான் எனக்கு என்கரேஜ் பண்ணா, அதனால தான் வின் பண்ண முடியுது குமரன்